Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்றதுக்காக தான் TNEA கவுன்சில் சொந்தமா நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். கண்டிப்பா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்காக நிறைய வீடியோஸ் வந்து போட ஆரம்பிச்சிட்டோம். நம்மளோட இன்னொரு சேனல் இருக்கு, இன்ஜினியரிங் கிங் அப்படிங்கிற இன்னொரு சேனல் இருக்கு. அந்த சேனல்ல இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் செமஸ்டருக்காக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிருங்க. உங்களுக்காக நம்ம என்ன பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப் செப்பரேட்டா நம்ம என்ன ஓப்பன் பண்ணிருக்கோம். அதுல நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ள வந்திருக்கோம். அதாவது சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வந்து பெஸ்டா இல்ல மேனேஜ்மெண்ட் கோட்டால நம்ம போனோம் அப்படின்னா பெஸ்டா அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். நல்லா நீங்க கவனிச்சுங்க. சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல நம்ம போறது ஒரு வகையில பெஸ்டா இருக்கும். ஏன் ஒரு வகையில பெஸ்டா இருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கலாம், இல்ல வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் SC ST SCA நீங்க இருக்கலாம். சரியா? இந்த மாதிரி நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட் வந்து கவுன்சிலிங் மூலியமா போனாதான் உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இது ஒரு பக்கம் இருக்கு. ஆனா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து 3 ரவுண்டு முடிஞ்சு பசங்க தேவையில்லைன்னு சொல்லி விட்ட காலேஜ்ல மட்டும்தான் பாத்தீங்கன்னா சப்ளிமெண்டரி சீட்ஸ் வந்து இருக்கும். அப்ப எந்த மாதிரியான காலேஜ்ல சீட்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கறது நீங்க பாத்துங்க. அப்ப ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்க காலேஜ் வந்து எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க எப்ப வேணா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் கண்டிப்பா என்ன பாத்தீங்கன்னா ஹெல்ப் பண்றேன். எந்தெந்த காலேஜஸ்ல வந்து சீட்ஸ் இருக்கும். சரியா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமையா இருந்தாவது போதும் சார் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல நீங்க சீட் எடுக்கலாம். அதே மாதிரி 7.5ல எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நிறைய பசங்க எனக்கே வாட்ஸ்அப் பண்ணீங்க. 7.5ல சீட் இருக்கிறது வந்து ரொம்ப ரேர். சரியா? எல்லா பசங்களும் என்ன சொல்றாங்க, வடிகட்டி எடுத்த மாதிரி எல்லா காலேஜ்ல இருக்கக்கூடிய 7.5 ரிசர்வேஷன்ல மேக்ஸிமம் எடுத்துட்டாங்க. சில காலேஜஸ்ல மட்டும் இருக்காது. அந்த மாதிரி காலேஜஸ் வேணும் அப்படின்னா நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா நம்ம சொல்லும் போது இப்போதைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டயர் 1 காலேஜஸ்ல உள்ளே நம்ம போக முடியாது. அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஏன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா 12th ரிசல்ட்டுக்கு முன்னாடியே மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா டயர் 1 காலேஜஸ்ல மேக்ஸிமம் க்ளோஸ் ஆயிடுச்சு. சரியா? அப்ப டயர் 2 காலேஜஸ்லயோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா டயர் 3 காலேஜஸ்லயோ வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால போடலாம். வித்தவுட் டொனேஷன்ல நம்ம என்ன பாத்தீங்கன்னா போடலாம். அப்ப மேனேஜ்மெண்ட் கோட்டால நம்ம போனோம் அப்படின்னா நமக்கு ஸ்காலர்ஷிப்ஸ் எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியணும். சரியா? ஆனா மேனேஜ்மெண்ட் கோட்டால போனோம் அப்படின்னா என்ன ஒரு யூஸ் அப்படின்னா, அதாவது சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் மூலியமா போகும்போது வந்து அதாவது டயர் 3 காலேஜஸ்க்கும் கீழே இருக்க காலேஜ் தான் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அப்ப சும்மா நம்ம பேருக்கு இன்ஜினியரிங் படிச்சா போதும் நீங்க நினைச்சீங்க அப்படின்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் நீங்க அப்ளை பண்ணி எடுக்கலாம். ஆனா ஓரளவுக்கு நேம் உள்ள காலேஜ், ஓரளவுக்கு ஒரு பரவாயில்லாம இருக்க காலேஜ், ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய அட்டானமஸ் காலேஜஸ்ல நம்ம அட்மிஷன் தேடி நம்ம போடணும் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டால தான் நம்ம போட முடியும். சரியா? அதனால இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டால நம்ம போகும்போது நமக்கு ஸ்காலர்ஷிப் மட்டும்தான் நமக்கு கிடைக்காது. மற்றபடி வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் லோனோ மற்ற எல்லாமே என்ன பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கி நம்ம படிக்கிறதுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப் வேணும் அப்படின்னா எனக்கு கால் பண்ண வேணாம், நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன். நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு, எடுத்து யூஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.